ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, நம்ம கடவுளுக்கு காசு மாலை எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காசு மாலைக்கு காசு கோல்டு காயின் மாதிரி நம்ம பித்தளை காயின் எடுத்துருக்கோம். அதுக்கு டெக்கரேஷனுக்கு ரன்னிங் ஸ்டோனு, கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோல், ஒட்டுறதுக்கு டேப்பு, இதுதான் நமக்கு தேவையான பொருள். நம்ம இப்போ மாலை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம காயின் 5 ரூபா காயின், பித்தளை காயின் தான் எடுத்துருக்கோம். அப்போ தான் கோல்டு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லேஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம படத்துக்கோ இல்லை சிலைங்களுக்கோ போடுறதுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு நமக்கு டாலர் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேப் எடுத்து வெளியில் எடுத்து திருப்பிட்டு நம்ம கீழே மடித்து கொஞ்சமாக ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டி விட்டுட்டு டேப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தாக விட்டுட்டு நம்ம லேஸோடைய அளவுக்கு நம்ம டேப்பை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் நம்ம மடித்து கீழே ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ ஒட்டியாச்சு. இப்போ டேப்பை நம்ம அந்த கார்னரில் லேஸை கார்னரில் ஒட்டணும். நல்லா ஓரத்தில் கொஞ்சம் 1 இன்ச்சு நம்ம மேலே விட்டுட்டு ஒட்டணும். சும்மா நம்ம லைட்டாக வச்சாலே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டோனை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம காசு ஓட்டலாம். ஒரு காயின் எடுத்து நம்ம லேஸை ஒட்டின மாதிரி மேலே ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த ரன்னிங் ஸ்டோனில் மேலே ஏறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடுத்த காயின் அந்தமாரி காயினில் டச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். லேஸ்லேயும் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும், காயின்லேயும் ஒட்டின மாதிரி கேப் விட்டு மேலே ஏறின்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் எட்ட ஒட்டுற மாதிரி இருக்கணும், அடுக்கி வச்ச மாதிரி. இந்த மாதிரி நம்ம இந்த லேஸு முடிகிற அளவுக்கு நம்ம காயின் இந்த மாதிரி ஒட்டின்னு வந்தாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிற டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி மேலே ஒட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு காயின் கீழே விழாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஆடினாலும் நமக்கு காயின் கீழே விழாது. அதனால் நம்ம மேலே ஒரு டேப் ஒட்டிக்கிறது நல்லது. இப்போ ஒரு சைடு நம்ம ஒட்டியாச்சு. அடுத்தது இன்னொரு சைடு அதேமாரி நம்ம ஒட்டணும். முன்னாடி சொன்ன மாதிரி டேப்பை கீழே மடித்து வச்சுட்டு டேப்பை திருப்பி கீழே மடித்து ஒட்டிட்டு நமக்கு அந்த அளவுக்கு தேணுமோ அந்த அளவுக்கு டேப்பை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி இந்த சைடும் நம்ம கீழே மடித்து விட்டுக்கணும். கீழே மடித்து ஒட்டிடணும். முன்னாடி சொன்ன மாதிரி லேஸை நம்ம ஒட்டிக்கலாம். ரன்னிங் ஸ்டோன் நம்ம முதல்ல அந்த சைடு ஒட்டணும். இதே மாதிரி நம்ம ஒட்டிட்டு நம்ம காயினும் முன்னாடி அடுக்கின மாதிரி நம்ம 1 by 1 அடிக்கிட்டு வரணும்.
இப்போ நம்ம காயின் அடுக்கியாச்சு. நம்ம அந்த சைடு எத்தனை காயின் அடுக்கியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம இந்த சைடும் காயின் அடுக்கணும். நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஈடுந்தத்தமாக வரும். இப்போ நம்ம அந்த லேஸை எக்ஸ்ட்ரா இருக்கிற டேப்பை வந்து நம்ம இதில் ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு 2 சைடும் நமக்கு கிடச்சிச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ வந்து டாலர் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நடுவில் வைக்கிறதுக்கு நான் 10 ரூபா காயின் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் பெரிய டேப்புன்றதுனால நம்ம கொஞ்சம் அகலமாக இருக்கும். உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்தால் 2 3 சேர்த்து ஒட்டிக்கோங்க, இந்த அகலத்துக்கு வர மாதிரி. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கீழே கொஞ்சம் ஒட்டி விட்டுட்டு இது நம்ம கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் மடித்து ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டு இப்போ நடுவில் நம்ம அந்த 10 ரூபா காயினை வந்து நம்ம ஒட்டி வைக்கலாம். நல்லா சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதை கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஸ்டோனே நம்ம வந்து இந்த காயினை சுற்றி நம்ம ஒட்டணும். நல்லா நெருக்கமாக கொஞ்சம் கேப் இல்லாமல் அழகாக ஒட்டிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு டேப் நம்ம ஒட்டிக்கலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டேப் ஒட்டிக்கலாம். ஒட்டி விட்டுட்டு நம்ம டேப்பை கட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக ஒட்டி விட்டுட்டு சுற்றியும் அவுட்ரு பூரா நம்ம வந்து டேப்பை எக்ஸஸாக இருக்கிற டேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு சென்டர் பார்ட் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு அந்த நடுப்பகுதி மட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒரு டேப்பை வந்து கீழே கொஞ்சம் மடித்து ஒட்டி விட்டுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நம்ம கீழே மடித்து ஒட்டிக்கணும். உங்களுக்கு சின்ன டேப்பாக இருந்ததுன்னா 2 3 ஒட்டுங்க. எனக்கு டேப் அகலமாக இருக்கிறதுனால இதுவே போதும். இப்போ இதை நம்ம வந்து நடுவில் ஒட்டிடணும். லைட்டாக ஒட்டினாலே ஒட்டிக்கணும். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு காயின் ஒட்டணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஒட்டுங்க, இல்லைனா வந்து நமக்கு எட்ட வரும், சிலது கிட்ட வரும். டேப்பில் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி ஒட்டணும்னு சொல்லிட்டு கீழே தனியாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேப்பில் ஒட்டுங்க. இதான் நமக்கு டாலர் இப்படி தான் வரும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு டாலர் ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே ஒரு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எக்ஸஸாக இருக்கிற டேப்பெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுற்றியும் காயின் இருக்க ஷேப்புக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ நமக்கு டாலர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இது நம்ம மூணுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த டாலர் வந்து அந்த செயினோடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டேப்பை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இப்படி கீழே ஒட்டி விட்டுட்டு, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 2 சைடு கீழே ஒட்டி விட்டுட்டு, நம்ம வந்து கொஞ்சம் மேலே கேப் விட்டுட்டு நம்ம வந்து டாலரை ஒட்டணும். அது ஜாயின் பண்ணுற இடம் நமக்கு டேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு செயினை வந்து அதோட அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக ஒட்டி விடுங்க. இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க டேப்பை நம்ம கட் பண்ணாமல் இதை வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த செயினோடு நம்ம வந்து ஒட்டி விட்டுடணும். அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இல்லைனா வந்து அந்த இடம் டேப் மட்டும் வெறுமனே டேப் மட்டும் தெரியும். இப்போ சைடில் வெறும் டேப் மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இந்த சைடும் அந்த மாதிரி வெறும் டேப் மட்டும் இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செயின் அட்டாச் பண்ணியாச்சு. மேலே கார்னரில் வந்து நம்ம அதுமாரி எக்ஸஸாக இருக்கிற டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு செயின் ரெடி ஆயிடுச்சு. காசு மாலை டாலர் வச்ச செயின் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே வந்து காசு மாலை வந்து டாலர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற காசு மாலை மாதிரியே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து சாமி படத்துக்கு போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching.